ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் என்மேப் அப்படின்ற ஒரு டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த என்மேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபுல் டுட்டோரியல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஹவு டஸ் இட் ஒர்க், அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு என்மேப்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டெர்மினலில் என்மேப்னு போட்டாலும் உங்களுக்கு வந்துடும். இது வந்து நம்மளுக்கு என்னென்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸாக தான் கிடைக்கும். உங்களுக்கு GUI-யாக வேணும் அப்படின்னா, கிராஃபிக்கலாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZenMapனு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஓகே, என்மேப்பும் ZenMapம் ரெண்டும் ஒன்று தான். இது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸாக இருக்கும், இது கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸாக இருக்குது. இது ரெண்டும் ஒன்று தான். கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸாக இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நெட்வொர்க் டோபாலஜிலாம் அதுவே ட்ராப் பண்ணி காட்டும். இந்த நெட்வொர்க் டோபாலஜி அப்படிங்கிறது என்னென்னா பஸ் டோபாலஜி, ரிங்கு, டைமண்ட், ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நெட்வொர்க்கிங் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டோபாலஜியெலாம் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டதான். சரி, இந்த என்மேப் வந்து எதுக்கு நான் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு வெப்சைட்டை எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி நம்ம நெட்வொர்க்கையும் நம்ம கரெக்டாக ஸ்கேன் பண்ணி பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா நெட்வொர்க்கில் இருக்கிற வல்னரபிள் மூலமாக உங்களோட மொத்த தகவல்களும் திருடப்படலாம். அதாவது இப்போ நீங்கள் வேர்ல்ட்ஸ் டாப் 10 பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதில் கேரி மேக்னன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ்லாம் அதிகமாக ஹேக் பண்ணியிருந்தார். அதாவது நாசாவோட நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி அவங்களோட கம்ப்யூட்டர்ஸில் வந்து வைரஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டார். இது மூலமாக அவங்களுக்கு பல மில்லியன் கணக்கான டாலர்லாம் நஷ்டமாச்சு அப்படின்ட்டு அவரை ஜெயிலெலாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, நாசாவோட சீக்ரெட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணார். அதாவது அவங்க UFO ஏலியன் சம்மந்தமான இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அவங்க செயற்கைக்கோள ஏதோ ஏலியன்லாம் சிக்கினதாகவும் அதெல்லாம் வந்து இவங்க வெளியே சொல்லலை, மறைக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் ஹேக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணார். அவர்லாம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கை தான் ஹேக் பண்ணார். இந்த மாதிரி நெட்வொர்க்கை வந்து நம்மளுக்கு ரொம்ப செக்யூர் பண்ணணும். அது லைக் வெப்சைட் மாதிரி தான். இந்த என்மேப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் மேப்பர், சரிங்களா? அந்த நெட்வொர்க்கை மேப் பண்ணி அதில் இருக்கிற லூப் ஹோல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த என்மேப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக எடுத்து வச்சுருக்க ஒரு சின்ன இமேஜ், இதுதான் வந்து ஒரு நெட்வொர்க்கோட மேப். அதாவது மேப்னா என்ன, நம்மளுக்கு ரூட் காட்டும்ல, அதே மாதிரி தான் இது வந்து ஒரு நெட்வொர்க். ஓகேவா? இந்த நெட்வொர்க்கில் எவ்வளோ ஹோஸ்ட் இருக்குது, எவ்வளோ சர்வீசஸ் இருக்குது அப்படின்னா, ஹோஸ்ட்னால் வந்து கம்ப்யூட்டர், சர்வீசஸ்னால் இந்த இமெயில் சர்வர், வெப் சர்வர் அந்த மாதிரி, அது சர்வீசஸ் வந்து சர்வர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த எத்தனை ஹோஸ்ட் இருக்குது, எத்தனை சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும். அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அவங்க ஃபயர்வாலை டிடெக்ட் பண்ணலாம், அதில் இருக்க லூப் ஹோல்ஸை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன OS யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அந்த OS அவங்க சரியாக அப்டேட் பண்ணலன்னா அது இருக்குது, அது மூலமாக சில ஜீரோ டே எக்ஸ்பர்ட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, இது அப்புறம் எப்படி என்மேப் ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம கம்ப்யூட்டர். சில படம் கொஞ்சம் கேவலமாக தான் வரும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு அட்டாக்கரோட மிஷின். இது வந்து ஒரு நெட்வொர்க் இருக்குது. நான் இப்போ சும்மா இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வரே வச்சுக்கிறேன். சர்வர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, எது இருந்தாலும் ஓகே தான். சரி, இந்த என்மேப் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, இது வந்து நம்மளோட PC. ஓகேவா? இது டார்கெட். நம்மள இருக்கிற என்மேப் வந்து என்ன பண்ணுன்னா, சில பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணும். நான் இப்போ ஒயர்ஷார்க்கில் வந்து சொல்லியிருந்தேன் பேக்கெட்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. இது இந்த பேக்கெட் சென்ட் பண்ணி அந்த நெட்வொர்க்குள்ளே அனுப்புகிறப்ப அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற மற்ற ஹோஸ்ட்டு எல்லாமே வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு திருப்பி நம்மளுக்கு ரிப்ளை பண்ணும். ரிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு வர்றது தான் இந்த என்மேப்போட அவுட்புட். அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3-way ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க. TCP 3-way ஹேண்ட்ஷேக் அப்படின்னு ஒரு மெத்தட் ஒன்று ஒர்க் பண்ணும். அந்த மெத்தட்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு கடைசியில் போக சொல்கிறேன். ஏன்னா எடுத்தோடனே இது சொன்னால் புரியாது. இதுக்கு கொஞ்சம் உங்களுடைய நெட்வொர்க்கிங் கான்செப்ட் வந்து கொஞ்சம் புரிஞ்சிருந்தால் வந்து உங்களுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட்ஸை சென்ட் பண்ணி அந்த நெட்வொர்க் வந்து அப்சர்வ் பண்ணி திருப்பி நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலமாக தான் நம்மளுக்கு என்மேப் டூல் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, அடுத்தது எப்படி இப்போ இதில் வந்து பேசிக்காக ஒரு
ஒரு நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணுறதுன்னு மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ரொம்ப பெரிய லெவலெல்லாம் இல்லை, ஒரு சின்ன லெவலில் தான். அதே மாதிரி அந்த என்மேப் வச்சு நம்ம ஒரு நெட்வொர்க் மட்டும்தான் ஸ்கேன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, சில வெப் சர்வர்ஸையும் ஸ்கேன் பண்ணலாம். சரி, வெப் சர்வரில் போய் நீ என்னத்தை ஸ்கேன் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அதில் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் இருக்க ஹோஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். அவங்க சரியாக அந்த ஓஎஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ லினக்ஸ் ஓஎஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா கர்னல்னு சொல்லுவாங்க. இப்போ 2012 2012 கர்னல்லாம் ஈஸியாக வந்து ரூட் பண்ணிடலாம். இந்தமாதிரி நிறையா விபரீதங்களுக்கு ஏன் 2016 கர்னலே வந்து நிறைய பேர் ரூட் பண்ணிட்டாங்க. இப்போ உபுண்டுவில் வந்து டர்ட்டி கவ் அப்படின்ட்டு ஒரு வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளாய்ட் 0 டே எக்ஸ்ப்ளாய்ட்லாம் வந்துச்சு. இதுமாதிரி டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுமாதிரி இருந்தால் தான் நம்மளோட நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். சரி, இந்த டூல் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் nmap அப்படின்னு டெர்மினலில் nmap அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சில கமாண்ட்ஸ்லாம் வரும். இதில் இருக்கிற நம்ம எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பார்க்குற எஸ்கியூஎல் மேப் டூல்லாம் எப்படி யூஸ் பண்ணோம், அந்த லினக்ஸில் இருக்க எல்லா டூலும் எப்படி யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் வரும். அதே மாதிரி தான் இந்த டூலும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் சும்மா ஒரே ஒரு ஹோஸ்ட் மட்டும் எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக டோட்டலாக கிடையாது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்ததில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா nmap அப்படின்னு போடுறோம். nmapன்னு போட்டு இப்போ நம்ம அடுத்து இதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டார்கெட்டோட ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு எந்த சைட்டை வந்து ஸ்கேன் பண்ணணுமோ அவங்களோட வெப்சைட் அட்ரஸை கொடுத்தா மட்டும் போதும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், கூகுள் மட்டும் கொடுக்குறேன். google.com அப்படின்னு கொடுக்குறேன். nmap google.com அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து இப்போ ரெக்வஸ்ட் போகுது. அதாவது என்னோடய nmapலேருந்து சில பேக்கெட்ஸ் வந்து அவங்க கூகுளோட சர்வருக்கு போயிட்டு திருப்பி அங்கே அந்த சர்வரில் அந்த பேக்கெட்ஸை லிசன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணும். அந்த ரிப்ளையை வச்சு தான் இப்போ அனலைஸ் பண்ணி சொல்ல போகுது அதில் எத்தனை ஹோஸ்ட் இருக்குது என்ன ஏதுன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் இதெல்லாம் கற்றுக்கிறப்ப வந்து போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு போர்ட்டும் இதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு மொத்தமாக நம்மளுக்கு 65,000+ போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அதில் அதிகமாக யூஸ் பண்ணது வந்து 1024 போர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். மற்ற போர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இதுமாதிரி போர்ட்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சணும். போர்ட் வழியாக தான் மோஸ்ட்லி வந்து நிறையா நெட்வொர்க் வந்து ஹேக் பண்ணுறப்ப போர்ட் வழியாக தான் வந்து மோஸ்ட்லி அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இது தெரிஞ்சிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வெயிட் பண்ணுவோம் ரிப்ளைக்கு. ஓகே, நம்மளுக்கு இப்போ ரிப்ளை வந்துருச்சு. இதில் வந்து என்ன காட்டுதுன்னா, ஒன் ஹோஸ்ட் வந்து அப்போ இருக்குது. அதாவது அதில் அந்த நெட்வொர்க்கில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஆனில் இருக்குது. ஓகே, இதில் வந்து அவங்க என்னென்ன போர்ட் வழியாக இது பேக்கெட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்டிடிபியோட போர்ட் நம்பர் என்னென்னா 80, அடுத்தது 443. இது வந்து ஒரு டிசிபி போர்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்குது, ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து HTTPS. அதாவது நீங்கள் இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் என்னோடய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பேன். அதாவது அந்த ஃபயர்வாலுக்கு அப்புறம் போகிறப்ப அந்த போர்ட் வந்து எந்தெந்த போர்ட்டெலாம் ஆனில் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த 2 போர்ட்டையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எந்த வெப்சைட்டையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. சர்வர்லேருந்து அது வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் கிடைக்காது. இது வந்து போர்ட் வந்து இது வந்து காமன் போர்ட். இது இல்லைன்னா வந்து அந்த வெப்சைட்டை ரன் ஆகாது. இதே மாதிரி நம்மளோட நெட்வொர்க்கில் நம்மளோட பிசியில் வந்து ஏதாவது அன்னோன் போர்ட்ஸ் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். அப்படி அந்த அன்னோன் போர்ட் வந்து ஓப்பனாக இருந்ததை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு அட்டாக்கர் வந்து நம்மளோட நெட்வொர்க் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத போர்ட்டெல்லாம் எதெல்லாம் ஓப்பனாக இருக்குது, எதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த nmap. ஓகே, இப்போ நம்ம இந்த சைட்டை ஸ்கேன் பண்ணுறது தான் இப்போ பார்த்தோம். அது ஃபுல்லாக கூட கிடையாது, சும்மா பேசிக் தான். எப்படி ஒரு நம்ம நெட்வொர்க்கில் இருக்கிறத ஸ்கேன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இதுக்காக என்ன பண்ணுறேன்னா, என்னோடய விண்டோஸ் மிஷின்லேயே இருக்கிற போர்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஐபி ஒன்று எடுத்துக்கிறேன். ஐபி கான்ஃபிக் அப்படின்னு போட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் இருக்கிற ஏதாவது ஒரு அட்ரஸ் எடுத்துக்கணும். என்ன பண்ணலாம், ஈத்தர்நெட்டோடது எடுத்துக்கலாம். இந்த ஐபியை நான் எடுத்துகிட்டு இதை ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் என்னென்ன போர்ட் இருக்குது, எத்தனை பிசி இருக்குது என் நெட்வொர்க்கில் அப்படின்ட்டு. ஓகே, இதுதான் வந்து அந்த ஐபி அட்ரஸ். ஓகேவா, இப்போ இந்த ஐபி அட்ரஸை நான் ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து என்னோடய ஓன் நெட்வொர்க். இதே மாதிரி வெளியே வந்து ஏதோ ஒரு இடத்துல நெட்வொர்க் வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட
ஒரு ஐபியை மட்டும் வாங்கிட்டு இவங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கேனிங்கில் வந்து சில கெஸ்ஸிங் இருக்கும். அது எப்படின்னு நான் அடுத்தது சொல்கிறேன். என்மேப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் ரிசல்ட் வரத்துக்காக வெயிட் பண்ணுவோம். அதுவரையும் நம்ம சில கான்செப்ட் பார்க்கலாம். சரி, இதுக்கு வந்து சில சமயம் ரிப்ளை வந்து உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் வீடு இருக்குது, கீழே மேலே ஒரு ரூம் இருக்குது, கீழே ஒரு ரூம் இருக்குது. இப்போ நீங்கள் கீழே இருக்கிற ரூமில் வந்து பக்கத்தில் ஆள் இருக்காங்கன்னா நீங்கள் உடனே கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. காதில் விழுந்துடும், என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்பாங்க. இதே மாடியில் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லேட் ஆகும் ரிப்ளை வர. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த என்மேப்பும் பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து லினக்ஸ் மிஷின்லேருந்து விண்டோஸ் மிஷினுக்கு பிங்காக வரப்போ கொஞ்சம் இது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி லேட் ஆகும். இதுவே லினக்ஸுக்கு நீங்களே இப்போ ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு 5 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு பிங் ஆகிடும். அதே எப்படின்னு இப்போ காட்டுறேன். இன்னொரு டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டுருவோம். இதில் என்ன பண்ணுறேன், IF config அப்படின்னு போட்டுட்டு இந்த மொதல் ஐபி அட்ரஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த மிஷினோட ஐபி. இப்போ நான் அதில் என்ன பண்ண போகிறேன்னா nmap அப்படின்னு போட்டுட்டு பேஸ்ட் கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து உடனே ரிப்ளை வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அது எத்தனை செகண்டில் நடந்திருக்கு, 0.57 செகண்ட்ஸில் வந்து எனக்கு ரிப்ளை கிடச்சிருச்சு. இதுதான் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கிறதுக்கும் வெளி நெட்வொர்க்கில் இருக்கிறத ஸ்கேன் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? இதனால் வந்து அவங்களுக்கு பேக்கெட்ஸ் போயிட்டு ரிசீவ் ஆகிறதுக்கு அது அந்த சைடு இருக்க நெட்வொர்க்கில் இருக்க ஹோஸ்ட்லாம் அவங்களுக்கு இந்த பேக்கெட்ஸை ரிசீவ் பண்ணி பதில் சொல்கிறதுக்கு ஆகிற டைம் தான். சில சமயம் அவங்களுக்கு இது லேட் ஆகும். இதுவே பிசிஸ் எல்லாமே பக்கத்தில் இருந்துச்சுன்னா உடனே வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன் ஹோஸ்ட் வந்து அப்பில் இருக்குது. அந்த ஒன் ஹோஸ்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா என்னோட இந்த லேப்டாப் தான். இது மட்டும்தான் ஆனில் இருக்குது. ஸோ அது வந்து அப்பில் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் என் நெட்வொர்க்கில் வந்து ஒரே ஒரு லேப்டாப் மட்டும்தான் இருக்குது, மொபைல் கூட எதுவும் கனெக்ட் ஆகலை. ஸோ நம்மளுக்கு இப்படி காட்டும். நம்ம இப்போ விண்டோஸ்க்காக வெயிட் பண்ணுவோம், அது ரிப்ளை வருதா என்னான்ட்டு. கன்ஃபார்மாக வரும். அதுவரை நம்ம அடுத்த பார்ப்போம். சரி, உங்களுக்கு ஐபி அட்ரஸில் வந்து கிளாஸஸ் பிரிச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே இருங்க. இது வந்து நம்மளுக்கு இப்போ ஸ்கேன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன போர்ட் வந்து என்னோட நெட்வொர்க்கில் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு காட்டுது. பார்த்துக்கோங்க. TCP 1027 TCP ஓப்பன் IIS அப்படிங்கிற சர்வீஸ் வந்து ஆனில் இருக்குது. இதே மாதிரி நம்மளுக்கு எல்லாமே காட்டும். இதில் எந்தெந்த போர்ட் நம்மளுக்கு தேவையில்லாதது, ஓப்பனாக இருக்குது, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறது, இது எல்லாமே அடுத்தடுத்ததில் பார்ப்போம். இதில் வந்து எனக்கு இப்போ பிங் இதில் பாக்கெட் டிரான்சாக்ஷன் எவ்வளோ நேரத்தில் நடந்திருக்குன்னா 139 செகண்ட். ஓகேவா? அவ்வளோ நேரம் எனக்கு ஆகிருக்கு ரிப்ளை போயிட்டு வர. இதே மாதிரி தான் நம்ம ஒன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் OS எப்படி டிடெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சரியாக பேசலை. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த என்மேப் வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.